ஆட்கள்கிட்டலாம் சண்டை போடுறதும் போய் செவுக்குல முட்டிக்கிறதும் ஒண்ணுன்னு தோணுங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு பிராக்டிக்கலான ஒரு சென்சிபிளான கான்வர்சேஷனோ ஆர்குமெண்டோ கொண்டே போக முடியாது. அவங்ககிட்ட இந்த நியாயம்ன்ற ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அவங்க சொல்லிட்டு சொல்லலன்னுவாங்க, நம்ம சொன்னதா சொல்லலன்னுவாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்ட நம்ம பேசினாலே ஒரு முரணமா இருக்கும். அது நீங்க எவ்வளவு ஃபேக்ட்ஸ், எவ்வளவு எஃபர்ட்ஸ், எவ்வளவு இமோஷன்ஸ் எவ்வளவு போட்டு நீங்க ட்ரை பண்ணாலும் they just can't understand. அதாவது தூங்குறவன் எழுப்பிடலாம், தூங்குறவன் நடிக்கிறவன் எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்ன்ற முயற்சி எடுத்தாதான் நம்ம என்ன சொல்ல வரோம் சில பேருக்கு புரியும். அந்த முயற்சி நான் ஏன் எடுக்கணும், முடியாது, பிளண்டா நீதான் அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட நீங்க எவ்வளவு பேசினாலும் புரிய வைக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல சூஸ் யுவர் மென்டல் பீஸ் ஓவர் எனிதிங் எல்ஸ். இந்த இடத்துல இவங்கள்ட்ட நான் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணி என் பக்கம் நியாயம் இருக்குன்னு ப்ரூவ் பண்றது ஆகாத ஒரு காரியம், இவங்களுக்கு புரிய போறது இல்ல. அந்த சூழ்நிலையில நான் கை விட்டப்பா, ஓகேப்பா கரெக்டா படிங்க, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போறேன். 2 நிமிஷம் ஐயோ இவங்கள்ட்ட போய் சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் போய் சண்டை போட்டே இருக்க போறேன். ruin yourself mentally. சோ அதனால they'll get there when they get there. புரியுற சமயத்துல உங்களுக்கு புரிய போகுது அப்படின்னு ஒரு ஸ்மைலோட அப்படிங்களா தெரியும், ஓகே நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி கடந்து வந்து பாருங்க. ஏதோ கொஞ்சம் மனசாட்சி இருக்கிறவங்க கொஞ்சமாக ஏன் ஈஸியா போயிட்டாங்க, ஒருவேளை நம்ம மேல தப்பு இருக்கும்னு யோசிக்க ட்ரை பண்ணுவாங்க. யோசிக்கலனாலும் அது உங்க பிரச்சனை இல்லை. ஓகே, திங்க் அபௌட் இட்.